இப்போ வரைக்கும் செத்து போனவங்க படத்தை வச்சு விஜய் ஒரு மலரடக்கம் செலுத்தினாரா, ஒரு மாலை போட்டாரா? ஏன் செய்ய முடியல? ஆனா பனையூர்ல ஆயுத பூஜை கொண்டாட்டம் நடக்குது. இதெல்லாம் திமிர்த்தனமா இல்லையா? நேத்து கரூர்ல நிர்வாகிகள் இறந்து போனவங்க படத்தை வச்சுலாம் பிளக்ஸ் வச்சு எப்ப விஜயம் பண்ணல? விஜய் இப்ப வீடியோ கால் பேசி வருத்தம். என்ன வீடியோ கால் பேசுற? வீசா வாங்க போறியா? கரூர் போறதுக்கு வீசா கிடைக்கலையா உனக்கு? நான் அண்ணனா இருப்பேம்மா. என்ன அண்ணனா இருக்க போற? அன்னைக்கு மாமனா இருக்க போற, இப்ப அண்ணனா இருக்க போற. என்ன கதை? ஏன் விட்டு ஓடி போன? நீ மனிதனாவே நடக்கலையே. முதல்ல ஏன் விட்டு ஓடி போன? உன்னை போனா விஜய் போனா, அங்க போனா பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் அவர் பார்க்க போனா யாரும் செருப்படுத்த அடிக்க போறதில்லை, யாரும் சட்டையை பிடிச்சி உழுக்க போறதில்லை. விஜய்க்கு தான் மனிதத்தன்மை இல்லையே ஒழிய அவங்களுக்கு மனிதத்தன்மை மாண்பு எல்லாம் இருக்குது. விஜய் வந்தா விஜயோட தோலை பிடிச்சி தோல்ல சாஞ்சுக்கிட்டு அழுவாங்க, கையை பிடிச்சிட்டு அழுவாங்க. அதை தாண்டி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்க யாரும் விஜய் அவ்வளவு அநாகரிகமாக நடத்த மாட்டாங்க. அந்த மக்களுக்கு அந்த பண்பு உண்டு. ஆனா அந்த மக்களை எதிர்கொள்ள வக்கு இல்லாம, அதுக்கு திராணியோ தெம்போ துணிவோ இல்லாம கோலை மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு நீ வீடியோ காலில் பேசுறன்னா இது என்ன மாதிரி அரசியல்? ஒரு நாள் தான் செத்து போனா, ஏன் கரூருக்கு போகல? நீ வேங்கவேலுக்கு ஸ்டாலின் போகல விமர்சிக்கிறோம், மணிப்பூருக்கு மோடி போகல விமர்சிக்கிறோம். அதே போல கரூருக்கு நீ போல இல்ல. உனக்கு என்ன தார்மீகம் இருக்கு எதை கேட்கறதுக்கும்? இதுல கீழ்த்தரமா ஒரு காணொலி 4.5 நிமிஷத்துக்கு. நீங்க தலைவா படம் சிக்கல் இருந்துச்சு, ஜெயலலிதா அம்மையார் படத்தை வெளியே விடல. அப்ப அவர் கையை அப்படி கட்டிக்கிட்டு ஒரு காணொலி பேசுறாரு. அந்த காணொலியை எடுத்து போட்டு பாருங்க. இப்ப விட்டாரு பாருங்க காணொலி காட்சி, ரெண்டையும் போட்டு பாருங்க. தலைவா படம் வெளியாகலங்கிறப்ப ஒரு முகத்துல அப்பி கொண்டிருந்த அந்த சோகம், அந்த கவலை, அந்த இறுக்கம் துளி கூட இல்லைங்க, துளி கூட இல்லைங்க. இந்த மரணங்களுக்கு யார் தார்மீக பொறுப்பேற்கணும்? விஜய் தான் தார்மீக பொறுப்பேற்கணும். நீ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பயங்கர மன்னிப்பு கட்டுக்கணும், வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். எதுவுமே தெரிவிக்கலையே. நான் எந்த தப்பும் பண்ணல. அவங்க கொடுத்த இடத்துல நான் பேசினா தாண்டி எந்த தப்பும் பண்ணலனா இது திமிர்த்தனமா இல்லையா?